தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மாநில அளவில் என்னென்ன திருத்தங்களை கொண்டு வரலாம் என்பது பற்றிய அறிக்கையை ஒரு மாதத்தில் அரசுக்கு குழு வழங்கும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மாநில அளவில் என்னென்ன திருத்தங்களை கொண்டு வரலாம் என்பது பற்றிய அறிக்கையை ஒரு மாதத்தில் அரசுக்கு குழு வழங்கும் எனவும் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மாநில அளவில் என்னென்ன திருத்தங்களை கொண்டு வரலாம் என்பது பற்றிய அறிக்கையை ஒரு மாதத்தில் அரசுக்கு குழு வழங்கும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பிரதமர், உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கு கடிதம் எழுதி இச்சட்டத்தை அவசர கதியில் செயல்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனாலும் இச்சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டில் வந்துள்ளது. சட்டம் ஏற்றப்படும் முன்பு தற்போது நாடு முழுவதும் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. வழக்கறிஞர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், மூத்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் என அனைவரும் இச்சட்டத்தை எதிர்க்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பிலும் தொடர் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் கர்நாடக மாநிலம் இச்சட்டங்களுக்கு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஆகவே 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான திருத்தங்களை கொண்டு வரலாம்